எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்போம், ஜெமினை யூஸ் பண்ணியிருப்போம், கிளவுடை யூஸ் பண்ணியிருப்போம், ஆர் எனி அதர் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் லைக் வாட்ஸ்அப்பில் கூட லாமா 3.1 வந்திருக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணியிருப்போம். பட் உங்களுக்கு சில கொஷின்ஸ் இருக்கனால எப்படி இந்த மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து கன்சியூமராக ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஜஸ்ட் லைக் எனி அதர் மிஷின் லேர்னிங் மாடல் இதுவும் ஒரு ட்ரெயினபிள் மாடல் தான். இதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக மாடல் ட்ரைனிங்கில் அந்த டேட்டா செட், மாடலுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா செட் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ யூஸ்வலாக லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு டெக்ஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நீங்கள் ஜிபிடி 3.5 பார்க்கலாம். இப்போ வர மாடல்ஸ் எல்லாம் மல்டி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா டெக்ஸ்ட் தவிர்த்து இமேஜ், வீடியோ ஆர் எனி அதர் சோர்ஸ் இருந்தால் ஆடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓவராலாக அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி எப்படின்னு தான் வெறும் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி மட்டுமே ஒரு லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்? ஸோ இந்த டெக்ஸ்ட் என்னன்னா என்டையர் வேர்ல்டு வைட் வெப், உங்கள் இன்டர்நெட்டில் இருக்க என்டையர் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக் டேட்டா செட்ஸ்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ரைட்? ஸோ டேட்டா இன்ஜினியரிங் ஜாப்ஸ் மாதிரி ரன் பண்ணி என்டையர் வெப்பில் இருக்க கண்டென்ட்டையும் ஒரு வெப்சைட், ஒரு டம்பில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணி மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா வந்து ரொம்ப குவாலிட்டியான டேட்டா ப்ளஸ் அதிகமான டேட்டா இருந்தால் தான் மாடலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நியூரல் நெட்ஒர்க்ஸ்லாம் நிறைய டேட்டா கன்சியூம் பண்ணும், ரைட்? ஸோ அப்போ தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் அது அவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணி அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க கூடிய தன்மை இருக்கனால தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். குவான்டிட்டி ஆஃப் டேட்டா, எவ்வளோ டேட்டா குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா அது பர்ஃபார்ம் பண்ணும். ப்ளஸ் வந்து குவாலிட்டியும் முக்கியம். நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து கார்பேஜ் டேட்டா ஆர் யூஸ்லெஸ் டேட்டாவாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி உங்கள் மாடலும் நல்லா இருக்காது. அதுவும் அதோட அந்த டேட்டாவில் இருக்க பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்காது, ரைட்? ஸோ நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி ஆஃப் டேட்டாவும் முக்கியம், குவான்டிட்டியும் முக்கியம். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களால் ஒரு பெஸ்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை கிரியேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்எல்எம்ஸ் ட்ரெயின் பண்ண டேட்டா செட்ஸ்லாம் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஓரளவுக்கு அதில் இருக்குது, ரைட்? ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். பட் பிஃபோர் தட் ஒன் மோர் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து என்ன சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அது என்ன டொமைன், அது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் நீங்கள் ஃபைனலாக ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மாடல், கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் வந்து ஃபினான்ஸ் டொமைனுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க மாடல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்று பண்ண போறீங்கன்னா அதுக்கு தகுந்த டேட்டா செட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ சும்மா எல்லாமே எல்லா டேட்டா செட்டும் யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. பட் உங்கள் டொமைனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டட் மாடல், எல்எல்எம் மாடல் பார்த்தீங்கன்னா ப்ளூம்பர்க் ஜிபிடின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மாடல் வந்து ஃபினான்ஸில் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது மற்ற ஜிபிடி 4 இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஜென்ரல் பர்பஸ் மாடல் நீங்கள் எடுத்தாலும் அதை விட இந்த மாதிரி மாடல்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ஓகே? அதே மாதிரி ஸ்டார் கோடர், அது ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் பேஸ்ட் எல்எல்எம்ஸ். ஸோ அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்எல்எம். இது பேர் ஸ்டார் கோடர். இது மெயினாக பார்த்தீங்கன்னா கிட்ஹப் ஆர் எனி ப்ரோக்ராமிங் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண மாடல் இது, ஓகே? ஸோ இந்த மாதிரி உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓகே? ஸோ பொதுவாக ஜென்ரல் பர்பஸ் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ஆர் பிளெயின் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இந்த மாதிரி டேட்டா இருக்குது ஆல்ரெடினா, இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு நீங்கள் ஒரு மாடல்ஸை ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் தான் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட்ஸ், ரைட்? ஸோ
9 டிஃபரெண்ட் டேட்டா செட்ஸ் இருக்கு. இத தவிர்த்து புதுசா கூட வரலாம் ஃபியூச்சர்ல. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட். ஸோ யார் வேணாலும் ஈஸியா இத யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் மாடல ட்ரெயின் பண்ணலாம். ரைட்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்டையர் வேர்ல்ட் வைட் வெப்ல இருக்க கன்டென்ட்டையும் கிரால் பண்ணி டம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இத நீங்க ஈஸியா ஹக்கிங் ஃபேஸ் டேட்டா செட்ஸ் ஏபிஐலாம் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் 1 லைன் ஆஃப் கோட்ல இதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த டேட்டா செட்ஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இத பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோல. அது நான் லிங்க் ஷேர் பண்றேன். அண்ட் இன் டெப்த் இந்த ஹக்கிங் ஃபேஸ் டேட்டா செட்ஸ் பத்தி ஒரு இன் டெப்த் பிரீஃபா கன்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுல ஷூரா இன் டெப்த்தா அத கவர் பண்றேன். ஸோ நீங்க ஃபைனலா டேட்டா செட் எல்லாம் கிரால் பண்ணி இப்படி வச்சிருக்கீங்க. உங்க டேட்டா செட் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. நான் சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாரி உங்க டெக்ஸ்ட் இருக்கும். பட் இத நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே உங்க லாங்குவேஜ் மாடலுக்கு குடுக்க முடியாது. ரைட்? பிகாஸ் நம்ம டோக்கனைசேஷன் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஏன்னா லாங்குவேஜ் மாடல்ன்றது பேசிக்கலி மாடல்னாலே இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி நம்பர் தான் அதுக்கு புரியும். ஸோ இந்த டெக்ஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டோக்கனைஸ் பண்ணும். ரைட்? டோக்கனைசேஷன் நம்ம தனியா ஒரு வீடியோலயே கவர் பண்ணோம். நீங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. நான் லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ அது அது என்ன ப்ராசஸ் பார்ப்போம். பட் அந்த அந்த வீடியோ கவர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ட வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி நம்ம இப்படி ஆக்கிடுவோம். ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ரஸ்டு இன்ஃபோ. ரைட்? ஸோ இது பார்க்க அப்படியே ரிப்பீட் ஆற மாரி இருக்கும். பட் வொக்காபுலரி வைஸ் பார்த்தீங்கன்னா, மாடல் வொக்காபுலரில இருக்க டோக்கனே தான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது. ஓகே. தட் இஸ் ஓகே. ஸோ ஆக்சுவல் டெக்ஸ்ட் இதான்னு வச்சுக்கோங்க. ரா டெக்ஸ்ட்ட நீங்க பைட் பேர் என்கோடிங் பண்ணீங்கன்னா, அது டோக்கனைஸ் ஆகி இப்படி ஆயிடும். ஸோ நவ் இந்த இன்புட் தான் உங்க மாடலுக்கு போகும். ரைட்? ஸோ இத யூஸ் பண்ணி உங்க மாடல நீங்க ட்ரெயின் பண்ணலாம். பட் ஈவன் பிஃபோர் தட் இந்த மாரி டோக்கனைசேஷன் ஏபிஐஸ்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ உங்க கோல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிட்டியான டேட்டா செட். டீசென்ட்டா ஒரு குவாலிட்டி இருக்கணும். பிளஸ் குவான்டிட்டி. அது அது நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸ்ல நெறையவே அந்த மாரி டேட்டா செட்ஸ் இருக்கு. ஸோ இத ஃபோக்கஸ் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டூ எக்ஸ்ட்ராக்ட் ட்ரெய்னிங் டேட்டா. ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கிரியேட் பண்ண ஒரு வீடியோ தான். பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டேட்டா செட் யூஸ் பண்ணி ஒரு காமன் மேனால மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணலாம். பட் அது வந்து ஹியூஜ் காஸ்ட் இன்கர் ஆகும். ரைட்? ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக நான் கிரியேட் பண்ண வீடியோ. நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி இருக்க மாடல்ஸே யூஸ் பண்ண பாருங்க. ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெய்னிங் யுவர் மாடல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அது ரொம்ப ரொம்ப அ அ மணி உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ரைட்? பட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாடல் எப்படி ட்ரெயின் பண்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன தட்டி விடுங்க. அப்பதான் நான் ஏதாவது புது வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இப்படி இருந்தா அப்படி சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.